ஏன்னா வந்து மற்ற கட்சியெலாம் வந்து தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி கொடுப்பாங்க, தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து செயல்பாட்டு வரைவுன்னு வந்து 2014 ஏன்னா நம்ம இனத்துக்குன்னு நம்ம வந்து ஒன்று திட்டமிட்டிருக்கு. இது வந்து எதிர்கால சந்ததிக்காக நம்ம செய்ய போகிறது. மற்ற அரசியல் கட்சி போல வந்து இந்த அரசியல் செயல்பாடு, அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கு உங்களுக்கு தோன்றியது? இன்ன வரைக்கும் இருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணன் வந்து மாற்றி பேசுகிறாரு, நேற்று பேசினாரு, இன்னைக்கு வேற ஒன்று பேசினாரு. அதில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா அதான் இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலைன்றதுலேருந்து மாறல, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சின்றதே மாறல. ஸோ இதுதான் வந்து வெற்றியை தவிர நீங்கள் அன்றாட நடக்கிறது வந்து இப்போ எதிரிகள் சொல்கிறத சூழ்ச்சியை போய் நம்ம அதை எடுத்துக்கிட்டு பெண்களுக்கு வந்து 50% வந்து உரிமை கொடுக்கணும், அந்த உரிமையை வந்து அதை உறுதி செய்யணுங்கிறத வந்து அண்ணன் அப்போவே முடிவு பண்ணது. அதை நோக்கி தான் செயல்பட்டு இருக்காரு. அது வந்து வதந்தியை பரப்புகிற எதிர்கட்சிகளுக்கு வந்து தெரியாது. புரிஞ்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து பயம். என்னடா இது, நம்ம இவ்வளோ நாளாக நம்ம பெண் உரிமைன்னு பேசி கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தோம், இவர் வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அனைத்து துறை சார்ந்தவர்களும் வாய்ப்பு கொடுக்கணும், அனைத்து சமூகத்தை சார்ந்தவங்களும் வாய்ப்பு கொடுக்கணும், அதே மாதிரி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். இது மாதிரி பல கேட்டகரி வச்சுருக்காரு அண்ணன். அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு சில ஊரில் வந்து ஒரு 5 வீடு தான் இருக்கும் ஒரு சமூகத்தில். அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து திருநங்கைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இத்தனை ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக வந்து அண்ணன் தான் திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஜெயிக்கவா போகிறாங்க, அதுதான் சொல்ல வரேன். ஜெயிக்கிறது தோக்கிறதுங்கிறது வந்து ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். அடிப்படையில் இங்கே சமமான போட்டி இல்லை. இப்போ தேர்தல் ஆணையம் 40 லட்ச ரூபா இலக்கு வச்சிருக்கு ஒரு தொகுதிக்கு தேர்தல் செலவு. ஆனால் நீங்கள் 30 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறீங்க. அப்போ சமமான போட்டியே இல்லாமல் நீங்கள் வந்து வெற்றி தோல்வியை பற்றி பேசுகிற தகுதியே உங்களுக்கு இல்லையே. அதனுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம் என்றால் அதிகபட்சமாக திமுக ஜெயித்த தொகுதியாக தான் பார்க்கப்படுது. இப்போ கூட 10 வருஷமா, கடந்த 10 வருஷமா செஞ்சி மஸ்தான் அவர்கள் அமைச்சர், அவர் தான் அந்த தொகுதியில் நிலை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அவருடைய படைகளை நிலை நிறுத்தியிருக்கிறார் மாதிரி தான் தெரியுது. அங்கு எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போட்டி எப்படி இருக்கிறது, களம் என்ன சொல்கிறது? ஆதித்தமிழர் வாழ்கிற பகுதிக்கு குடிநீர் வரல. இந்த வேற சமூகம் மேல்தட்டு வர்க்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்க பிரிச்சு அங்கே மட்டும் குடிநீர் வருது. இவர் செய்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, எங்கேயாவது போனால் ஆளுக்கு 100 ரூபாய் கொடுப்பாரு. அவர் அமைச்சர் மஸ்தான் இல்லை, 100 ரூபாய் மஸ்தான் தான் ஒரு பேர். காஸ்ட் கட்டிங் பண்ணாரா, எதுக்கு பண்ணாருன்னு தெரியல. இவங்களாம் பஸ்ஸில் போனால் தான் அந்த கொடுமையை உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். அமைச்சருங்களாம் மாதத்துக்கு ஒரு தடவை உறுதியாக பஸ்ஸில் தான் போகணும்னு சட்டம் ஏற்றணும்னு நினைக்கிறேன். ஒரு கிராமம் இருக்குன்னா ஒரு சமூகம் வாழ்கிற தெரு ஒரு மாதிரி இருக்கும், ஆதித்தமிழர் வாழ்கிற தெரு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் நடந்து போனாலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு செஞ்சி சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். செஞ்சி சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் அதற்கு முதல்ல. நன்றி. இந்த முடிவு எடுத்ததுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து உங்களுக்கு வந்த செய்தி என்ன? முதல்ல யாருடைய முடிவு இது? நான் மட்டும் இல்லை, எல்லா வேட்பாளருடைய தேர்வு முடிவும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானுடைய முடிவு தான். அதில் யாருடைய தலையீடு அப்படிலாம் கிடையாது. அண்ணன் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் பொருத்தமாக இருக்கும், எல்லாருமே சிறந்தவராக இருந்தாலும் அந்த காலச்சூழல், அதுக்கப்புறம் அண்ணனுடைய அந்த எந்தெந்த தொகுதிக்கு அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில் அனைத்து விஷயங்களையும் ஆராய்ஞ்சு யார் பொருத்தமாக இருக்குன்ற அடிப்படையில் அண்ணனே எடுத்த முடிவு தான் இது. வேட்பாளர் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்கிறது தான், நம்ம வந்து இந்த 2026க்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். 2016 ஆரம்பித்தாலும் 2016ங்கிறது பயிற்சிங்கிறத அந்த முதல் வேட்பாளர் கூட்டம் 2016 கடலூரில் அறிவிச்சிருப்பீங்களா, அப்போவே வந்து எல்லாருக்கும் சொன்னது தான். ஏன்னா அதான் முதல் தேர்தல். இப்போ மற்ற கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் வந்து பயணிச்சிருப்பாங்க, அந்த கட்சியில் பயணிச்சுட்டு அதுலேருந்து கட்சியை உடச்சிக்கிட்டு வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தேர்தல் அனுபவம் இருக்கும், தேர்தல் களப்பணி செய்கிறதும் சரி, அந்த அஃபிஷியலான ஒர்க்கும் சரி. இப்போ நம்ம கட்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அரசியல் பின்புலம் கிடையாது. ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நம்ம தமிழ் சமூகத்திலிருந்து நம்ம தமிழ் இனத்துக்காக நம்ம ஒரு கட்சியை உருவாக்கணும்னு உருவானதான் நாம் தமிழர் கட்சி. ஸோ அப்போ வந்து நம்ம படிப்படியாக கற்றுக்கிட்டு தான் நம்ம அடுத்த
ரைட். இலக்குக்கு போக முடியுன்றது அண்ணன் வந்து தெளிவாக 2016 எல்லாருக்கும் சொன்னது தான். கூட்டம் போடுறதுலேருந்து, மனு பூர்த்தி செய்கிறதுலேருந்து, வேட்புமனு தாக்கல் செய்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்மளே தான் நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து பணபலமோ இல்லை அரசியல் பின்புலமோ நமக்கு கிடையாதுங்கிறத ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இத்தனை ஆண்டு காலம், ஏன்னா ஒரு 15 ஆண்டு காலம் நம்ம அரசியலில் அண்ணன் கூட பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தை வச்சு சிறப்பாக செய்யணுங்கிறது தான் அண்ணனுடைய ஆலோசனை. சரி. திரு கிருஷ்ணன், வழக்கறிஞர் கிருஷ்ணன் யார், எங்கிருந்து வருகிறார், அவருடைய பூர்வீகம் எங்க, என்ன படிச்சிருக்கீங்க என்பதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? இல்லை, நான் வந்து பூர்வீகம் வந்து செஞ்சி தான். நான் பிறந்து வளர்ந்தது செஞ்சி தான். படிப்புக்காக தான் சென்னை வந்தது. சென்னையில் என்னுடைய அரசியல் பயணம்னு பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியில் தான் தொடங்குச்சு. நம்ம நாம் தமிழ் கட்சியில் அரசியல் பயணம்ன்றது வந்து அங்கே தொடங்கினாலும் வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில் வந்து அப்போ தான் எல்லாரும் உறுப்பினர் சேர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம எல்லா தொகுதியிலையும் இணைந்து வேலை செய்வோம். அந்த அடிப்படையில் குளத்தூரில் நம்ம வசித்ததால் அங்கே நம்ம களப்பணி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் செஞ்சிலையும் சரி, கீழ்பண்ணாத்தூர் தொகுதியிலையும் வந்து நம்ம களப்பணி பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது 2015 தான் முதல் மாநாடு நம்ம போடுறோம். அந்த மாநாடுக்கு முன்னாடியே வந்து இங்கெல்லாம் நம்ம களப்பணி வந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். மாநாட்டுக்கு வந்து அப்போ 2015 திருச்சியில் தான் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கே வந்து நம்ம செஞ்சிலேருந்தும் சரி, கீழ்பண்ணத்துலேருந்து நம்ம ஆட்கள் கூட்டிகிட்டு போயிருக்கோம். அதுக்கு அடுத்தடுத்து நிறைய பேர் கட்சியில் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தொகுதியும் நம்ம தனியாக இயங்குற அளவுக்கு வலுப்பெற்றுருச்சு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம எங்கே வசிக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்தலாம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம வேலை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 26 தேர்தல் வர்றதால சரி சொந்த ஊர்லேயே நின்னா கரெக்டாக இருக்கும்னு அண்ணன் முடிவு எடுத்ததால செஞ்சியில் நிற்க வச்சிருந்தாரு. நான் படித்தது வந்து சென்னை, இப்போ அரசு பள்ளியில் தான் படித்தேன். நான் ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருக்கிற குடும்பம்லாம் கிடையாது. ஒரு விவசாய குடும்பம் தான். அதுக்கப்புறம் பொறியியல் கல்லூரி ஸ்ரீராம் இன்ஜினியரிங்கில் படித்தேன். அதுக்கு அடுத்தது சட்டக்கல்லூரி வந்து நம்ம சென்னையில் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் தான் படிச்சுட்டு வழக்கறிஞராக பணிபுரிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அண்ணன் கூடவே வந்து அரசியல் பயணமும் வந்து முழு நேரமும் அண்ணன் கூடவே தான் வந்து கட்சி தொடங்கிய காலத்துல இருந்தே 15 ஆண்டுகளும் அரசியல் இருக்கேன். முழு நேரமும் 2013 இருந்து அண்ணன் கூடவே பயணிச்சிட்டு இருக்கேன். அலுவலகத்துல இருந்து பயணிச்சுட்டு இருக்கேன். ஸோ அண்ணனுக்கு வந்து எப்படி யோசிப்பாரு, எந்த மாதிரி வேலை செய்யணும்னு நினைப்பாருங்கிறது ஓரளவுக்கு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆமா, அதனால நமக்கு வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கும். அண்ணனை அணுகிறதுக்கும் சரி, அவர் எந்த மாதிரி வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாரு, ஒரு திட்டமிடல் எப்படி. ஏன்னா இப்ப நம்ம வந்து இத்தனை வருஷமா இருக்கிற இது உனக்கு புரியாதான்ற மாதிரி தான் அந்த கேள்வி வந்துடக்கூடாது. அதனால அது நமக்கு சிக்கல் இல்லை. நம்ம அடிப்படையில நம்ம ஒரு விவசாய குடும்பம். சரி, எல்லாரும் போல வந்து நம்ம தமிழ் இனத்துக்குன்னு ஒரு கட்சி வந்திருக்கு. அதை நம்ம வலுப்பெறணுன்ற அடிப்படையில் நம்ம இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சிறு வயதிலே சென்னை வந்துட்டீங்களா? ஆமா ஆமா, நான் 8ஆம் வகுப்புல இருந்து சென்னையில தான் படிப்புக்காக தான் சென்னை வந்தது. சரி, ஏன்னா நம்ம கிராமத்துல வந்து கல்வியும் சரி இல்ல போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எல்லாரும் நகரத்தை நோக்கி நகருவாங்க. இப்போ வரைக்குமே வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு குறையா இருக்கு. அதுதான் அண்ணனும் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நகர்ப்புறத்துல என்ன கிடைக்குதோ கிராமப்புறத்துல அதை நம்ம கொடுக்கணுன்றதுக்காக வந்து அண்ணன் வந்து ஒரு 2016 தேர்தல் வரையறையிலே அதை, ஏன்னா வந்து மற்ற கட்சியெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி கொடுப்பாங்க, தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து செயல்பாட்டு வரைவுன்னு வந்து 2014, ஏன்னா நம்ம இனத்துக்குன்னு நம்ம வந்து ஒன்று திட்டமிட்டிருக்கு. இது வந்து எதிர்கால சந்ததிக்காக நம்ம செய்ய போறது. மற்ற அரசியல் கட்சி போல வந்து அந்த தேர்தலுக்குன்னு வந்து சும்மா வந்து கண் துடைப்புக்காக ஒரு இப்ப திமுக வந்து இதை பண்ணுவோம், இப்ப உதாரணத்துக்கு 2000 ஏலம் விடுற மாதிரி நம்ம பண்ண போறதில்ல. ஏன்னா இது நம்மளுடைய நாடு, நமக்குன்னு ஒரு கனவு இருக்கு. நம்ம வந்து இதை செழுமையா கௌரவமா ஒரு தலை நிமிர்ந்து வாழ்ற ஒரு தமிழ் சமூகமா மாத்தணுங்கிறத நம்மளுடைய கனவு. அதை நோக்கி தான் நம்ம செயல்படணுன்றது நாம் தமிழ் கட்சியோடைய இலக்கு. ஸோ அதை நோக்கி தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த அரசியல் செயல்பாடு, அரசியல்ல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கு உங்களுக்கு தோன்றியது? அடிப்படையில வந்து அரசியல்ல எனக்கு வந்து கல்லூரி படிக்கும் போதே அந்த ஒரு கவனம் இருந்தது. அந்த செய்தித்தாளில் வாசிக்கிறது இல்லை கொஞ்சம் பார்க்கறது, அந்த பொழுதுபோக்கு தாண்டி கொஞ்சம் அது முழு நேர அரசியல்வாதின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஈடுபடுத்தும். நம்ம இப்போ பசங்கள்லாம் பேசுவோம்ல அரசியல் பத்தி, இப்போ எந்த கட்சி ஆட்சி வரப்போகுது அந்த மாதிரி சின்னதாக பேசுவோம். அப்படி இருக்கும்போது வந்து 11 அண்ணன் வந்து பேசியிருப்பாரு பல மேடைகளில். அந்த அண்ணனுடைய பேச்சு வந்து எனக்கு இப்போ
ஓகே. ஏன்னா தமிழ் மேலே நமக்கு அடிப்படையில் கொஞ்சம் பற்று இருக்கிறதால, கல்லூரி காலத்திலே பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்ஜினியரிங் காலேஜ்லேயே என்னுடைய மார்க் ஷீட்லாம் வந்து தமிழில் தான் என்னுடைய கையெழுத்து இருக்கும். ஸோ அப்போ அதனால இருந்து அண்ணன் தமிழுக்காக பேசும்போது வந்து, ஸோ இவர் தான் சரியாக இருப்பார் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. ஏன்னா இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து இப்போ கூட மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ கூட 2011 அந்த காலகட்டத்தில் அவர் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்திலே இல்லை. இல்லை, ஆமாம், தேர்தல் அரசியலுக்கு வரணுன்ற பற்றி பேசலை. இருக்கும்போது எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை? ஏன்னா அண்ணனுடைய பேச்சில் இருக்கிற அந்த ஒரு உண்மை தன்மையும் அதில் இருக்கிற ஒரு அவர் சரியானதை பேசுறாருங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ தேர்தலுக்கு வராரா இல்லை மாற்று முன்வைக்கிறாரு. இப்போ நம்ம தமிழ் மொழி தமிழ் இனம் எந்த நிலைமையில் இருக்குங்கிறத அவர் எடுத்து சொல்றாரு. அதே சமயத்தில் நம்மளும் வந்து கண்கூடா பார்க்குறோம். ஒரு கல்லூரி காலத்தில் பார்க்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கல எல்லாமே. இப்போ தமிழ் எந்த இடத்துல இருக்கு, தமிழர்கள் எந்த நிலைமையில் இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அப்போ தெரியும் போது அதை எடுத்து பேசுற ஒரு தலைவரா, ஒரு பொது தலைவரா அண்ணன் தான் வந்து அப்போ வராரு. மற்ற ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, அரசியல் தான் செய்துட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி ஒரு புதிய மாற்றத்தையோ புரட்சிகரமான ஒரு எண்ணத்தையோ தமிழ்நாடு தமிழர்களுக்கான உரிமைன்றதை வந்து கொண்டு வர மாதிரி யாரும் இல்லை. வெறும் அரசியல் அன்றைக்கு என்ன செய்யணும் அவ்வளவுதான். ஒரு கூட்டணி அமையணும்னா தற்காலிக சமரசம் என்ன செய்யலாம், இல்லை இப்போ நீங்க சொன்ன மாதிரி 1000 2000 ஏலம் இல்லாமா அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு தொலைநோக்கு திட்டமா எதுவுமே செய்யல. தொலைநோக்கு திட்டம் அதே மாதிரி மக்கள் வந்து ஏதாவது ஒரு கூட்டமா சேர்ந்து தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு போராடி உயிர் நீத்து குண்டடிப்பட்டாதான் வந்து இந்த அரசுகள் வந்து செவி சாய்ச்சிருக்கே தவிர இது மக்களுக்கு தேவை, வருமுன் காப்புன்ற ஒரு திட்டமே வந்து இந்த அரசியல்வாதிங்க கிட்ட கிடையாது. ஸோ இப்போ அண்ணன் சொல்றது வந்து ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் எதிர்காலத்துக்கும் உலகெங்கும் வாழ்ற தமிழர்களுக்கும் சேர்ந்து ஒரு அரசியல் இயக்கத்தை வந்து நம்ம கட்டி அமைக்கணுங்கிறது அண்ணனுடைய நோக்கமா இருந்தது. ஸோ அப்போ அதை பார்க்கும்போது வந்து அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி மீடியா வெளிச்சம் அந்த அளவுக்கு இருக்காது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுறதை பார்த்தாலே பெரிய விஷயம். ஆனாலும் வந்து அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தாலும் அண்ணனுடைய அந்த 2011 காலகட்டத்தில் பேசுனதே வந்து அதில் இருக்கிற ஒரு உண்மைத்தன்மை பிடிச்சிதான் சரி நம்ம நாம் தமிழர்ல பயணிச்சாதான் நமக்கு வந்து சரியா இருக்கும். நம்மளுடைய அரசியல் வந்து செயல்பாடு வந்து செய்யறதுக்கு வந்து நமக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். மற்ற அரசியல் கட்சியில் செயல்பட்டால் நம்ம இனத்துக்கோ இல்லை நம்ம மொழியை பாதுகாக்கிற வேலையை நம்மளால செய்ய முடியாதுன்னு தான் அண்ணனுடைய கைப்பிடிச்சு இத்தனை வருஷமா தமிழ் தேசிய உணர்வு என்பது அதைதான் முக்கிய காரணம். அதுதான் அந்த தமிழ் தேசிய உணர்வை வந்து கரெக்டான பாதையில கொண்டு போறது, சரியான பாதையில கொண்டு போறது அண்ணனாலதான் முடியுன்ற ஒரு நம்பிக்கை இன்ன வரைக்கும் இருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணன் வந்து மாத்தி பேசுறாரு, நேத்து பேசினாரு, இன்னைக்கு வேற ஒண்ணு பேசினாரு. அதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா அடிப்படையில வந்து அண்ணன் சொல்றது வந்து நம்ம தலைவர் பிரபாகரன் சொல்லிட்டு முன்னெடுத்து நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இனத்தின் விடுதலை தான் இறுதி இலக்குன்ற ஒரு முழக்கத்தையும் வச்சிருக்காரு. இனம் சரிங்களா? ஸோ அதுல வந்து இன்ன வரைக்கும் எதுலையுமே மாறல. அப்ப இப்போ இருக்கிற தேர்தல் களத்திலே பாத்தீங்கன்னா இந்த அரசியல் களத்திலும் சரி உண்மை நேர்மைங்கிறதே வந்து கிடையாது. ஒட்டுமொத்த சூழ்ச்சியால நிறைந்த உலகம் தான் இது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இந்த மாதிரி வெளிப்படையா ஒரு தத்துவத்தை முன் வச்சு தமிழ் இனத்துக்காக செயல்பட்டு வர்றது தான் அண்ணன் சீமான். ஸோ அந்த விஷயத்துல அந்த இலக்குல அண்ணன் என்னைக்காவது மாறி இருக்காரா? அதுதான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நடந்து போற பாதையில வந்து ஆயிரங்கள் நடக்கும், தினசரி ஒன்று நடக்கும், அது பல சூழ்ச்சிகள் நடக்கும், பல விஷயங்கள் சின்ன சின்ன தினசரி. இப்போ நம்ம ஒரு வீட்லயே பார்த்தீங்கன்னா தினசரி ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்துக்குள்ள இருக்கும். ஆனா வந்து எண்ணம் வந்து என்ன இருக்கும், நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம பாடுபடுறோம், நம்ம வேலை செய்யறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம குழந்தை குட்டியை படிக்க வைக்கணும் தான் கணவன் மனைவி 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமையான எண்ணம் இருந்தாதான் அந்த குடும்பம் வந்து ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா வந்து எவ்வளவு பெரிய பிரபலமான குடும்பமா இருந்தாலும் வந்து பிரியதான் செய்யும். சரிங்களா? எவ்வளவு பெரிய உச்சமா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் பிரியதான் செய்யும். அப்போ அந்த அடிப்படையில அண்ணனுடைய நோக்கம் வந்து எங்களுக்கு புரிஞ்சிருக்கு, மனசுல நல்லா ஏற்றி வச்சிருக்கோம். ஸோ அவர் மேல 1000 குறைகள் எல்லாரும் சொன்னாலும் இந்த இலக்குல இருந்து அண்ணன் என்னைக்கும் அவர் மாறினது கிடையாது இன்ன வரைக்கும். சரி, இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. அதான் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலைன்றதுல இருந்து மாறல, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சின்றதையும் மாறல. அதே மாதிரி தலைவர், நம்ம தலைவர் யாருன்னா கட்சியில நேற்று சேர்ந்தவங்க கூட சொல்லுவாங்க மேதகு பிரபாகரன் சொல்லிட்டு. நம்ம தலைவர்னாலே பிரபாகரன்றத அண்ணன் வந்து இத்தனை லட்சம் நம்ம மாநாட்டுல கூடியிருக்கிற அந்த அத்தனை லட்சம் மக்களுக்கும் வந்து அத்தனை லட்சம் தம்பி தங்கைகளுக்கும் வந்து அண்ணன் வந்து உணர்த்தியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து வெற்றியை தவிர நீங்க அன்றாட நடக்கிறத வந்து இப்ப எதிரிகள் சொல்றத சூழ்ச்சியை போய் நம்ம அதை எடுத்துக்கிட்டு அண்ணன் வந்து இன்னைக்கு ஒண்ணு பேசினாரு நாளைக்கு ஒண்ணு பேசினாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா அது வந்து எதிரிகள் செய்யற சரி. பொதுப்படையான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாமே ஒரு பெயருக்காக அறிவிக்கப்படுகிறார்கள், அவர்கள் எல்லாமே டம்மி வேட்பாளர்கள்
அதிமுக திமுக இவர்கள்ல யாராவது ஒருத்தர் வெற்றி பெற வைப்பதற்காக நாம் தமிழர் கட்சியில வேட்பாளராக இறக்கிவிட்டு ஓட்டுகளை பிரித்து ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதத்தை பிரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிற வேட்பாளர்கள் தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுகிறது. இல்லை டம்மினா என்ன மீனிங்? டம்மினா செல்லாதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை வேல்யூ இல்லைன்னு எடுத்துக்கலாமா, இல்லை டம்மின்ற மீனிங் ஒரு ஸ்பேர்னு வச்சுக்கலாமா? அது அதாவது ஒரு ஒரு பைப் இருக்கு, வால்வு இருக்குன்னா அதுல ஒரு டம்மி இருக்கும், அதை தூக்கி போட்டு தான் டேப் போடுவாங்க அந்த மாதிரி. இல்ல எதுக்கும் உதவாதுன்னு இல்லை. நான் இந்த அரசியல் காலத்துல டம்மி வேட்பாளர் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்கன்னா, டம்மினா வந்து எதற்கும் பயனற்ற ஒரு வேட்பாளர்னு வச்சுக்கலாமா? அப்ப திமுக அதிமுகவுக்கு வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக யாரையோ ஒருத்தரை வெற்றி பெற வைக்கிறதுக்காக டம்மி வேட்பாளர் போறாங்க. டம்மியா இருந்தா அவங்களுக்கு மக்களுக்கு மதிப்பாங்களா? உங்ககிட்டே கேட்கிறேன். டம்மியா இருந்தா மக்கள் மதிப்பாங்களா? மதிக்காத ஒருத்தவங்களுக்கு எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க, எப்படி ஓட்டை பிரிக்க முடியும்? அது எப்படி அது டம்மி வேட்பாளராக இருக்க முடியும்? அதை தாண்டி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது வந்து அது வந்து ஒரு பதவி சுகம்னு சொல்லி அண்ணன் வந்து வேட்பாளரை தேர்ந்தெடுக்கல. இப்ப அண்ணனுடைய நோக்கம் வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு 50-50. இது வந்து வெறுமனே வந்து இப்ப அரசியலுக்காக இப்ப 21 26 தேர்தலுக்காக அண்ணன் வந்து இல்லை. அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சட்டம் எழுதினார் பார்த்தீங்களா? அதுலயே வந்து பெண்களுக்கு வந்து 50% வந்து உரிமை கொடுக்கணும், அந்த உரிமையை வந்து அதை உறுதி செய்யணுங்கிறத வந்து அண்ணன் அப்பவே முடிவு பண்ணது. அதை நோக்கி தான் செயல்பட்டு இருக்காரு. அது வந்து வதந்தியை பரப்புற எதிர்கட்சிகளுக்கு வந்து தெரியாது. புரிஞ்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து பயம். என்னடா இது, நம்ம இவ்வளவு நாளா நம்ம பெண் உரிமைன்னு பேசி கம்பு சுத்திக்கிட்டு இருந்தோம், இவர் வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து பெரும்பான்மையான சமூகம் இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க வேட்பாளரை போட்டி போடுறது. இப்ப உண்மையிலேயே வந்து அவங்க பணம் கொடுத்து தான் வெல்ல வைக்க போறாங்க. அந்த பணத்தை வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கோ ஒரு பிரதிநிதித்துவமே இல்லாத சமூகத்திலே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்க வெல்ல வைக்கணும்னா, ஆனா அந்த நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா அண்ணன் அப்படி கிடையாது. அனைத்து சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், உண்மையான சமூக நீதியை நடைமுறைப்படுத்துறது அண்ணனுடைய நோக்கம். இப்ப எந்த ஒரு வேட்பாளரும் சரி, ஈவன் முதலமைச்சர் ஸ்டாலினா கூட இருக்கட்டும், நாளைக்கு ஒரு சூரியன்ல நிக்காம வேற ஒரு சின்னத்துல என்ன ஒரு வெற்றி பெற வராங்கிறது நம்ம கேள்விக்குறிதான். உறுதியா சொல்ல முடியாது வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு. அந்த கட்சியோட அடையாளம், அந்த கட்சி செலவு பண்ற பணம், அதை வச்சுதான் அவர் வந்து முதலமைச்சரா இருக்காரு. சொல்லிட முடியாது. டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்துல வெற்றி பெற்றாரு, அதுக்கப்புறம் ஏன் ஜெயிக்கல? அது அந்த அரசியல் சூழல் வந்து வேற. எடப்பாடி அவரும் ஒன்னா சீட்டு கேட்டாங்க, 2 தடவை பை எலெக்ஷன் ஆர்கே நகர்ல தள்ளி போச்சு, பேரம் நடந்தது. அவங்க கூத்தே வேற, கூவத்தூர் கூத்துன்றது வேற. அது எக்ஸப்ஷன், சரிங்களா? ஜென்ரலா வந்து அதுக்கு அடுத்தடுத்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கலாமே. ஆனா ரெட்டால் நின்று எடப்பாடி மறுபடியும் ஜெயிச்சிரு. இப்ப எதுக்கு சின்னத்துக்கு அவ்வளவு அடிச்சுக்கிறாங்க? அவங்களுக்கு தனியா சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம நாம் தமிழர் கட்சிங்கிறது தான் வந்து நமக்கு அடையாளம், அண்ணன் தான் அடையாளம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த வேட்பாளர் டம்மி அந்த வேட்பாளர் டம்மிலாம் கிடையாது. அண்ணனை பொறுத்த வரைக்கும் அனைத்து பட்டதாரிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அனைத்து தொழில் பண்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அனைத்து துறை சார்ந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அனைத்து சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அதே மாதிரி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். இது மாதிரி பல கேட்டகரி வச்சிருக்காரு அண்ணன். அப்ப அப்படி பார்க்கும்போது ஒரு சில ஊர்ல வந்து ஒரு 5 வீடு தான் இருக்கும் ஒரு சமூகத்துல, நிறைய கிராமத்துல உங்களுக்கே தெரியும். அவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிற கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி. அப்ப அவங்களால வந்து அவங்களுடைய தமிழ்நாடு முழுக்க அவங்க சமூகத்தை சேர்ந்த கூட ஒரு தொகுதியில வெற்றி பெற வைக்க முடியுமானா முடியாது. ஏன்னா ஆனா அவங்களுக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்கும், அவங்களுடைய வழியை சொல்றதுக்குன்னு ஒரு ஆட்கள் தேவை. அப்ப அந்த அடிப்படையில தான் வந்து திருநங்கைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இத்தனை ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல முதல் முறையா வந்து அண்ணன் தான் திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி சம உரிமை வந்து பெண்களுக்கு பேசினாலும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது அண்ணன் தான். இது வந்து உண்மையிலுமே வரலாற்றுல வந்து ஒரு மைல்கல். எதிர்கட்சி வந்து எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க வெற்றி பெற இவங்க என்ன ஜெயிக்கவா போறாங்க? அதுதான் சொல்ல வரேன். ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறது வந்து ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். அடிப்படையில இங்க சமமான போட்டி இல்ல. இப்ப தேர்தல் ஆணையம் 40 லட்சம் ரூபாய் இலக்கு வச்சிருக்கு அளவு, ஒரு தொகுதிக்கு தேர்தல் செலவு. ஆனா நீங்க 30 கோடிக்கு மேல செலவு பண்றீங்க. அப்ப சமமான போட்டியே இல்லாம நீங்க வந்து வெற்றி தோல்வியை பத்தி பேசுற தகுதியே உங்களுக்கு இல்லையே. நீங்க அந்த 40 லட்சத்துக்குள்ள நீங்க செலவு செய்யறீங்க அப்படின்னா சமமான போட்டி. நீங்க தான் சொல்றீங்க எதுக்கு எடுத்தாலும் சமமான போட்டி கொடுக்கணும், சம வாய்ப்பு கொடுக்கணும்னு. இங்க சம வாய்ப்பே இல்ல. சம வாய்ப்பு சம போட்டி எதையுமே நடத்தாம நீங்க அதை பத்தி பேசுற தகுதியே வந்து அந்த திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சிகளுக்கு இல்லைன்னு சொல்றேன் நான். அப்ப வெற்றி தோல்விங்கிறது வந்து அந்த கட்சி வைக்கிற தத்துவம், அவங்க நடைமுறைப்படுத்துற செயல்பாடு. அத அடிப்படையில மக்கள் வந்து நமக்கு ஆதரவு வந்து பெருகிட்டு தான் வருது.
தமிழக அரசியல் வரலே ₹1 காசு கொடுக்காம இத்தனை லட்சம் வாக்கு 35 லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆமா. அதே மாதிரி தமிழ் தேசிய அரசியல் பேசி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அளவுக்கு வந்திருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதுல நீங்க வந்து வெற்றி பெறணுன்ற எண்ணத்துல நிப்பாட்டலனா அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அது வந்து உங்க ஆசைக்காக அதாவது என்னன்னா 2016 முத அண்ணன் வேட்பாளரை நிப்பாட்டி எலெக்ஷனை சந்திக்கும் போது அப்போ ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மதத்துக்கு எதிராக அண்ணன் பேசிட்டாரு, இந்த சாதிக்கு எதிராக பேசிட்டாரு, இந்த கடவுளுக்கு எதிராக பேசிட்டாரு, வெட்டி 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 ஒரு நிமிஷம் வீடியோவை ரீல்ஸ் மாதிரி பரப்பிட்டே இருந்தாங்க. அது எடுப்படல. அதையும் மீறி வந்து வந்தாரு. அது 21 வந்து ஒரு சேட்டை பண்ணாங்க. அதையும் மீறி வந்தாரு. ஏன்னா இது எதை பண்ணாலும் இவங்க வந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியா என்ன பண்றாங்க, அவர் நிப்பாட்டுற வேட்பாளர் எல்லாம் டம்மி வேட்பாளரு, அவர் வெற்றி பெறணுன்ற எண்ணத்துல நிப்பாட்டல. 234 தொகுதியிலையும் ஆளை நிப்பாட்டி ஒவ்வொரு பிரதிநிதித்துவம், அதாவது எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவப்படுத்தி எல்லாருக்குமான உரிமையை கொடுத்து களத்துல சந்திச்சு இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தி காசு கொடுக்காம இவ்வளவு பெரிய மாநாடு இது வரைக்கும் எந்த கட்சியாவது நடத்திருக்காங்களா? இப்ப ஸ்டாலின் 100 ரூபா மாநாடு நடத்துறாரு, காசு கொடுக்காம கூட்டு போறாரா? இல்ல இப்ப முறுக்கு சரக்கு எல்லாம் கிடையாது. ஆனா நாம் தமிழ் கட்சி நடத்திய மாநாடு அப்படி கிடையாது. அவர்களா தன்னிச்சையா வந்தது. அந்த மாநாடு வந்து அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மாநாடு எப்படி நடந்தது? மக்கள் வந்து நமக்குன்னு ஒரு கட்சி தான் இருக்கு, தமிழர்களுக்கான ஒரு உரிமைக்கு குரல் கொடுக்குற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சியின் அடிப்படையில அனைவரும் குடும்பமா வந்து கூடிதான் இந்த மாநாடு இவ்வளவு பெரிய வெற்றியாச்சு. உண்மையாலுமே வந்து ஆளுங்கட்சியில இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி அந்த மாநாடு பார்த்து ஒரு அச்சம்தான். இந்த மாதிரி தமிழர்கள் வந்து இணை எழுச்சி கொண்டு வராங்களே, இவங்க வந்துட்டாங்க. ஏன்னா தமிழர்கள்னாலே அவங்களுக்கு எப்பவுமே பயம் தானே. ஏன்னா தனி உரிமை பேசுவாங்க, அவங்களுக்குன்னு தனி பண்பாடு பேசுவாங்க, தனி கடவுள் பேசுவாங்க, எல்லாமே அவங்களுக்கு பயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிக்க, ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட அடிப்படையில் வந்து பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு மித்து இருக்குன்னா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு பெரும்பான்மையான ஒரு மனநிலை இருக்கு. அப்படிதான் இருக்கு. அந்த மனநிலையில பத்தி பேசுறாங்க, எந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அதுக்கு ஓட்டு போற மனநிலை இருக்கு. அப்ப அந்த மனநிலையில இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவரு நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்லாம் வந்து வெற்றி பெறதுக்காக நிப்பாட்ட வைக்கல, சும்மா கல் எறிஞ்சு விடுவோம், காசா பணமா, புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்படி பண்ணும்போது சரி ஓகே, ஒருவேளை சீமான் வந்து இப்படிதான் பண்றாரு போல, அப்ப ஒரு ஓட்டு போட 2016 செட் பண்றாங்க. அதுதான் சொல்றேன். 2016 தேர்தல்ல நானே காது போட கேட்கிறேன். ஒரு திருமண கூட்டத்துல கும்மிடிப்பூண்டி வேட்பாளர் அந்த கூட்டத்துல பேசும்போது சுத்தி இருக்கிற மக்களுக்குள்ள அந்த மத்த கட்சி நானே கேட்கிறேன். 2016 சொல்றேன், இவங்க ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, இவங்க எல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்காக நிக்கிறவங்க இல்ல 2016. அப்ப என்னன்னா அது மாதிரி ஒரு சும்மா கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறது, இதுதான் திமுக அதிமுக வந்து ஒரு அஜெண்டா. ஏன்னா அடுத்தவங்க வளர்ந்து வந்துடக்கூடாதுன்றது, அதை மீறி தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நல்லா அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா 2016 இப்போ 26 மக்களை போய் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு கிராமத்துலயே ஒரு ஒரு வயல்வெளியில வீடு கட்டிக்கிட்டு ஒரு தொலைத்தொடர்பு இல்லாத வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ டிவி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி மக்களோட நெருக்கமா அன்றாடம் பழக மாட்டாங்க. அவர்களுக்கே வயதானவர்களுக்கே வந்து அண்ணனுடைய பேச்சு போய் சேர்ந்துருக்கு. எனக்கு வந்து வியப்பா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு ஒரு பாட்டி தாத்தா கேட்கும்போது டிவில அதான் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு, அவங்க கட்சியில இருந்து வரீங்களான்னு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கு இருக்கும் போய் சந்திக்கும் போது, அவங்களுக்கு அதான் இரவு இருக்கும். அப்ப வந்து சொல்லும் போது எனக்கு நம்ம கட்சி கூட வந்த தம்பிங்க எல்லாருமே வந்து மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. இந்த அளவுக்கு இவ்வளவு காட்டுக்குள்ள வந்து அண்ணன் சேர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஆண்ட்ராய்டு போன் அதெல்லாம் கிடையாது, டிவி மட்டும் தான் இருக்கு அவங்க வீட்டுல. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்னு சொல்ல வரேன். அப்போ வந்து இது என்னன்னா, உள்ளுக்குள்ளே வந்து மக்களுக்குள்ள பேசி 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 இவ்வளவு வளர்ந்துருக்கு. அதை வந்து டைவெர்ட் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய மாநாடு வெற்றிகரமா நடத்திட்டாருங்கிறத வந்து மறைக்கிறதுக்கு இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து சும்மா கொளுத்தி போடுறாங்க. ஓகே. இப்ப செஞ்சி சட்டமன்ற தொகுதியில நீங்க வேட்பாளராக நிக்கிறீங்க. அது அதனுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம் என்றால் அதிகபட்சமாக திமுக ஜெயித்த தொகுதியாக தான் பார்க்கப்படுது. இப்ப கூட 10 வருஷமா, கடந்த 10 வருஷமா செஞ்சி மஸ்தான் அவர்கள் அமைச்சர், அவர் தான் அந்த தொகுதியில நிலை நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அவருடைய படைகளை நிலை நிறுத்தி இருக்கிறார் மாதிரி தான் தெரியுது. அங்கு எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போட்டி எப்படி இருக்கிறது, களம் என்ன சொல்கிறது? மஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து மறுபடியும் ஒரு சீட்டு கொடுப்பாங்களானே தெரியல. அவர் சீட்டு திரும்ப கட்சியில முதல் நிலை நிறுத்திக்கிறதுக்கு அவர் பாடுபட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய செயல்பாடு அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அதிருப்தியா இருக்கு. அதனாலதான் வந்து அவர் அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்ற மாதிரி, அவங்க தலைவர் ஸ்டாலின் வந்து குடும்பத்துல எல்லாருக்கும் உறுப்பினர் பதவி கொடுக்குறாரு, கட்சியில அடுத்த வாரிசை உருவாக்கிட்டு இருக்காரு, இன்பதி நிதிக்கு உருவாக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு படி மேல போய் அந்த உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்ணாருன்னா, இவர் அமைச்சரா இருக்காரு, அந்த கவுன்சிலர் சீட்டுக்கு வந்து அவங்க பையனுக்கும் கொடுக்குறாரு, அவங்க ஒய்ஃபுக்கும் கொடுக்குறாரு. எல்லாரும் பையனுக்கு வளர்த்து
அதுக்கப்புறம் அதிருப்தியாகி எல்லாரும் வந்து அப்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும் வித்ட்ரா பண்ண வச்சு மாற்றி கொடுத்தாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட அதிருப்தி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி திமுகவுடைய கோட்டை அப்படிலாம் வந்து அது கிடையாது. ஜென்ரலாக வந்து அந்த தொகுதி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குற ஒரு தொகுதியாக தான் இருக்கும். அது 2014 காலச்சூழல் மாறி சில விஷயங்கள் நடந்ததால இப்போ மஸ்தான் வந்து அவர் எம்எல்ஏவாக இருக்கார். அதே மாதிரி அவர் ரொம்ப பெருவாரியான 50,000 ஓட்டு 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம்லாம் ஜெயிக்கல. சில ஆயிரங்கள் ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதே மாதிரி மக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளை வந்து அவர் எல்லா கிராமத்துக்கும் அவர் போயிருக்காருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ நான் சில கிராமங்களுக்கு வந்து போனதால சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு சில கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குழாய் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க வீடு தூரம். ஆனால் குடிநீர் வருதானா குடிநீர் வரல. குடிநீர் வந்து என்னன்னா ஊருக்கு அதாவது வந்து ஆதித்தமிழர் வாழ்ற பகுதிக்கு குடிநீர் வரல. இந்த வேற சமூகம் மேல்தட்டு வர்க்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்க பிரிச்சு அங்கே மட்டும் குடிநீர் வருது. இப்போ இந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, ஆதித்தமிழர் மக்கள் அங்கே போயிட்டு தான் நாங்கள் குடிநீர் எடுத்துட்டு வர வேண்டியிருக்கு. இங்கேருந்து வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் நடந்து போயிட்டு வர இருக்கு. இப்போ மாநாட்டுக்கு வந்து நாங்கள் அழைப்புதல் கொடுக்க போகும்போது அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்கள் தினசரி வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குறோம், உழைக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் காலையில் நிம்மதியாக குடிக்க தண்ணி கூட வந்து எங்களால் பிடிக்க முடியல. எல்லாரும் அவங்க வீட்டு வாசலில் பிடிக்கிறாங்க. நாங்கள் மட்டும் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வர வேண்டிய சூழல் இருக்குது. இதை வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி பெற்ற தலைவரும் செய்யலை, இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏவும் செய்யலை, எம்பியும் செய்யலை, ஓட்டு மட்டும் கேட்டுட்டு போகிறாங்களே தவிர எங்களுக்கு குடிநீர் வசதி கூட செய்து கொடுக்கல அப்படின்ற. இப்போ 2026 வாழ்கிறோம். ஆனால் ஒரு குடிநீர் வசதி செய்து கொடுக்கறதுக்கு இந்த எம்எல்ஏவாலேயோ இல்லை முன்னாள் அமைச்சராலேயோ முடியலைன்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு தொகுதியை வந்து வச்சிருக்காருன்னு பாருங்க. அதே மாதிரி சாக்கடை நீர் அப்படியே ஓடுது. அதுலேயே தான் சின்ன சின்ன 3 வயசு குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை பள்ளிக்கூடம் போகிறவங்க எல்லாருமே அதிலே தான் போகிறாங்க. அடிப்படை வசதிகள் கூட எதுவும் செஞ்சு தரல. 115 ஊராட்சியில் 70 ஊராட்சிக்கு கிட்டத்தட்ட நகர பேருந்து வசதியே கிடையாது. இதுதான் வந்து மஸ்தான் வந்து நீங்க நிலைநிறுத்தி வச்சிருக்கிற செயல்பாடு. இல்ல அங்க அதை கண்டிச்சு நாங்க ஆர்ப்பாட்டமே செய்தோம். ஒரு செஞ்சியோடைய ஒரு பக்கத்துல 30 ஊராட்சி, அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதுக்குள்ள இப்ப அடுத்த பணிகள் வந்ததால அடுத்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வச்சிருக்கோம். கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம். 30 ஊராட்சிகளுக்கு வந்து மனுவிலே எழுதி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த பக்கம் இருக்கிறதால இது கொஞ்சம் திருவண்ணாமலை பார்டர் தனியாக கொடுத்துருக்கோம். 30 ஊராட்சிகளுக்கு ஒரு நகர பேருந்து கூட கிடையாது. இன்ன வரைக்கும் நான் மனு கொடுத்த வரைக்கும் இல்ல. மனு கொடுத்துட்டு அந்த போக்குவரத்து துறையில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடிய சீக்கிரம் நாங்க நீங்க சொன்னது உண்மைதான், கூடிய சீக்கிரம் வந்து நாங்க மேலிடத்துல பேசிட்டு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி. இந்த லட்சணத்துல இவங்க வந்து மகளிருக்கு இலவச பேருந்துன்னு சொல்றாங்க. இதுல அவங்க பங்காளி எடப்பாடி ஆண்களுக்கும் இலவசம்னு சொல்றாரு. பஸ் தான் இலவசத்தை பயன்படுத்த முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த கிராமங்கள்ல பள்ளிக்கூடம் இருக்கு. பள்ளிக்கூடத்து மாணவர்கள் வந்து இவங்க ஏற்கனவே இலவச பஸ் கொடுத்துருக்காங்களே, எந்த பஸ்ல அந்த பாச வச்சுட்டு போறாங்கன்னு தெரியல. பஸ்ஸே இல்ல, இதுல பாஸ் இருக்கு. அதுதான் சொல்றேன். சோ 30 ஊராட்சிங்க, 1-2 கிடையாது. இது அதுல தனியார் பேருந்து போயிட்டு இருக்கு. 30 ஊராட்சினாலும் ஒரு குறைஞ்சது 10 பேருந்தாவது இல்ல, தனியார் பேருந்து போய்கிட்டு இருக்கு. நான் என்ன கேக்குறேன், 10 பேருந்து வரைக்கும் நீங்க போறீங்க. காலையில பள்ளிக்கூடம் போற நேரம், காலையில ஈவினிங் பள்ளிக்கூடம் விட்டு பசங்க வீட்டுக்கு வர நேரம், அந்த நேரத்திலேயாவது ஒரு பேருந்து விடணும்ல. மாணவர்களுக்காக, கல்லூரி பள்ளி படிக்கிற மாணவர்களுக்காக அது வந்து அதை பயன்படுத்தணும்ல. ஸோ அந்த அடிப்படை வசதியை இவங்க செய்யல. இப்போ நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா யாரையாவது ஒரு உதவியோட பைக்லயோ இல்லை கார்லயோ தான் போக முடியுமே தவிர நீங்க நினைச்சப்ப பஸ்ல போக முடியாது. அரசு பேருந்தே கிடையாது. அதே மாதிரி இந்த ஏற்கனவே சில சர்வீஸ் இருக்கும் பாத்தீங்களா, பஸ் ரூட் ரெகுலரா போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுலயும் இந்த மகளிருக்கு இலவச பேருந்து விட்டாங்க பாருங்க. அப்போ அதுல இருந்து வந்து என்னாச்சுன்னா கரெக்டான நேரத்துக்கு வராது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 சர்வீஸ் இருக்குன்னா அது நமக்கு காலையில ஈவினிங் கரெக்டாக வந்துடும். நடுவில் இருக்கிற சர்வீஸ்லாம் எப்போ கட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. மக்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஷேர் ஆட்டோ பிடிச்சிருந்தா போனோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ நுட்பமாக பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் செய்வாங்க. பக்கத்தில் இந்த பக்கம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி இருக்கிறாரு, இந்த பக்கம் அமைச்சர் ஏவாவேல் இருக்கிறாரு. அதற்கு நடுவில் இருக்க தொகுதி தான் செஞ்சி அமைச்சர் தொகுதி தானே. அவரும் முன்னாள் அமைச்சர் இருந்தவர், இவரு முன்னாள் அமைச்சர், அவரும் முன்னாள் அமைச்சர். இந்த பக்கத்தில் ஏவாவேல் எப்படி இவரு கேட்பாரு கவனம், அவங்க தொகுதி அதே மாதிரி இருக்கும். இது நம்ம தொகுதின்றதால நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம இவ்வளோ கோரிக்கை வந்திருக்கு, நம்ம இதை சொல்கிறோம். அதே மாதிரி அந்த அவுலூர்பேட்டை மருத்துவமனையில் வந்து வருஷத்துக்கு 100-150 பிரசவம் நடக்குது. அதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட இவங்க செய்து தரல. இது எல்லாமே வந்து என்னன்னா சின்ன சின்ன விஷயம் மாதிரி தெரியும். இதுக்கெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அப்படியே பழகிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 100 வருஷமா இப்போ இவங்க வந்து பட்டா இவ்வளோ பேர் கொடுக்குறேன்னு விளம்பரம் படுத்திக்கிறாங்க. அதே அவுலூர்பேட்டை
கிராமத்தில் செஞ்சி தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி. ம். அங்கே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 100 வருஷமாக வந்து பூர்வீகமாக மக்கள் வாழ்கிறாங்க. வாழ்கிறாங்கன்னா அப்படியே அரண்மனை கட்டிக்கிட்டுலாம் அப்படியே வாழல. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான் அந்த இடம். சரி சரி. சரிங்களா? அதில் ஒரு சிலர் வந்து ஓடு போட்டுருக்காங்க, ஒரு சிலர் கூரை போட்டுருக்காங்க, அது வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 ஏக்கர் அது வந்து அரசு புறம்போக்கு இடம் தான் அது. அதில் வந்து கோயிலும் இருக்குது. அந்த குறிப்பு காலத்தில் வந்து பழைய ஆர்எஸ்எஸ் சர்வேல வந்து குறிப்பு காலத்தில் வந்து கோயில்னு குறிச்சிட்டாங்க. அந்த கோயில்னு குறிச்சதால இந்த மக்களுக்கும் வந்து ஒரு அறியாமைன்றதால இது ஒரு 10-15 வருஷமாக வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. HRNC போல் வழக்கு நடந்துட்டு இருக்கு. HRNC வச்சு என்ன சொன்னா, அது கோயில் இடம் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க அரசு புறம்போக்கு இடம். அதில் எந்த வித ஒரு கோயிலுக்கு சொந்தமான சொத்துங்கிறதுக்கான எந்த வித ஒரு டைட்டில் ரெக்கார்டும் கிடையாது. எதுவுமே கிடையாது. அந்த ஓனர்ஷிப் ரைட்டை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான எந்த வித ரெக்கார்டும் கிடையாது. குறிப்புன்ற காலத்தில் குறிப்பு என்னன்னா, அங்கே என்ன இருக்கு, ஒரு லேண்ட்மார்க் மாதிரி தான் அந்த குறிப்புங்கிறது, ரெஃபரன்ஸுக்காக எழுதுறது. அங்கே வந்து பாதை போதா என்ன இருக்கு, அந்த கோயில்னு இருக்கு, அவ்வளோதான். ஆனால் பட்டா சரி, அந்த எல்லா ரெவன்யூ ரெக்கார்ட்லையும் அரசு புறம்போக்கு அந்த 2 ஏக்கர் இடம்ன்றது தெளிவாக இருக்கு. அப்படி அரசு புறம்போக்குன்ற இடத்துல தெளிவாக இருக்கிற இடத்துக்கு பட்டா கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு மனசும் வரல. அதில் அந்த பிரச்சனையில் தலையிட இவங்களுக்கு விருப்பமும் இல்லை. அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க அந்த மக்களை வந்து இடத்த காலி பண்ண சொல்லி. இருக்கிறது அரசு புறம்போக்கு இடம். HRNC எப்படி அந்த ரைட்ஸ் வருது? ஒன்று கலெக்டராக தலையிட்டு உரிய முறையில் விசாரணை பண்ணி. ஏன்னா இப்போ இந்த பிரச்சனைக்கு நீங்கள் சொல்கிறது கேளுங்க. ஒரு பலாயிரம் பேர் ஒன்று கூடி போராடி இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுக்கு உரிமை மீட்டோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி போராடினா ஒரே நாளில் கையெழுத்து போட்டு ஓகே அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டது சைன் பண்ணிட்டு இப்படிக்கு அப்படின்னு மட்டும் அவங்க பேர் இனிஷியல போட்டுப்பாங்க. ஆனால் போராடினது மக்களாக இருக்கும். தீர்வு எழுதுறதுக்கு ஆமாம் அடுத்த தேர்தல் வரும்போது இவர்களுக்கு பட்டா கொடுத்தது அப்படின்னு விளம்பரம் மட்டும் தேடிப்பாங்க. இதுதான் காலங்காலமா ஏமாத்துறது. இப்ப நீ உண்மையிலேயே வந்து அந்த மக்களுக்கு செய்யணும்னா 100 வருஷமா அங்க இருக்காங்கிறது தெரியுது, கண்கூடா தெரியுது. 100 வருஷம்னா இப்ப ஒரு 3ஆவது தலைமுறை அங்க வாழ்வாங்க. திடீர்னு அவங்களுக்கு அந்த வீடு இல்லை அப்படின்னு சொன்னா மனநிலை யோசிச்சு பாருங்க. இப்ப அது நீர்நிலையா இருந்தா சரி ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்ல ஒரு லாஜிக் இருக்கு. இல்ல ஒரு தெரு புறம்போக்குன்னா ஒரு லாஜிக் இருக்கு. 2 ஏக்கர் அரசு புறம்போக்கு இருக்கு. அவங்களுக்கு வீடு வாழ வசதி இல்லாம 100 வருஷமா இருக்காங்க. இதுல வந்து ரெக்கார்டு வச்சு ஒரு சில வழக்குக்கு போறாங்க வராங்க. அந்த ரெக்கார்டு வேற மிஸ் ஆகிட்டே இருக்கு. அவங்க அந்த அட்ரஸ் ப்ரூஃப்ல இத்தனை வருஷமா வாழ்றாங்கன்றதுக்கு ப்ரூஃப் இருக்கும் பாத்தீங்களா? அப்ப இதெல்லாமே வந்து அந்த அரசாங்கம் நினைச்சா ஒரு நொடியில கையெழுத்துல மாத்திர முடியும். ஆனா நிறைய முறை வந்து முன்னாள் அமைச்சரா இருக்கிற மஸ்தான தொடர்பு கொண்டா கூட அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்கிட்ட வராதிங்க. தொடர்ந்து 10 வருஷமா எம்எல்ஏவா இருக்காரு சார். எந்த பிரச்சனையும் இல்லாமையா அவரை மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க? அதனாலதான் வந்து சொல்றேன், ஒரு பெருவாரியான வித்தியாசம் எல்லாம் வெற்றி பெறல. வேற என்ன சொல்றதா, எங்க அண்ணன் சொல்ற மாதிரி பிசாசுக்கு பயந்துக்குன்னு பேய் கதை மாதிரி தான் இது. இப்ப வந்து மக்களுக்கு அதனாலதான் சொல்றேன், இப்ப இவங்களுக்கு பயம் வந்துதான் இந்த மாநாடுடைய வெற்றியே வந்து மறைக்கிறதுக்காக நம்மள வந்து இருட்டடிப்பு செய்யற வேலையை வந்து அவங்க அதிமுக வந்து செய்யறாங்க. இவர் செய்யற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எங்கேயாவது போனா ஆளுக்கு 100 ரூபாய் கொடுப்பாரு. அவர் அமைச்சர் மஸ்தான் இல்ல, 100 ரூபாய் மஸ்தான் தான் ஒரு பேரு, செல்ல பேரு. எல்லா நிகழ்ச்சியும் பொங்கல் தீபாவளி வந்தா 100 ரூபாய் கொடுப்பாரு. அவருக்கு எம்எல்ஏ ஆகிறதுல ஒரே ஒரு பலன் மக்களுக்கு என்னன்னா 100 ரூபாய் கொடுக்கறதா. திமுகனால 200 ரூபான்னு சொல்லுவாங்க, நீங்க 100 ரூபாய். அவர் ஒரு உள்ளூர் எம்எல்ஏ 100 ரூபாய் கண்டிப்பா 100 ரூபாய் கொடுப்பாரு. ஊருக்கு ஏத்த காசு. நீங்க போனா கூட 100 ரூபாய் கொடுப்பாரு. அது அவருக்கு தெரிஞ்ச ஒரே மக்கள் பணி 100 ரூபாய் கொடுக்கறது மட்டும்தான், வேற எந்த பணியுமே கிடையாது. செஞ்சி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்யப்பட்டால் அந்த தொகுதிக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுத்த நீங்க திட்டம் வச்சிருக்கீங்க? இல்லை, நான் இப்போ சுற்றி வந்ததுலேருந்து என்னுடைய மனசில் நேரடியாக பாதிக்கப்பட்டது என்னென்னா, முதல்ல வந்து சுகாதாரத்தை வந்து சரிப்படுத்தணும். ஏன்னா வந்து நம்ம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறது நமக்கு இருக்கிற வாக்கியம், சரிங்களா? வாசகம். இன்னொன்று மறுமுன் காப்போம்ன்றதும் கூடுதல். அந்த அடிப்படையில் முதல்ல வந்து நம்ம மக்கள் வந்து சுகாதாரமான ஒரு இடத்துல வாழ்றதுக்கான வழியை ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய முதன்மை நோக்கமே. நம்ம கட்சி அண்ணன் தம்பி எல்லாருமே கூடி பேசி கூட நாங்கள் அதான் முடிவு எடுத்தேன். சுற்றி வந்துட்டு ஏன்னா எங்கள் மனசு ரொம்ப அது பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம 2026 சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாவட்டம் விழுப்புரம். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து இருக்குங்கிறது வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதே மாதிரி பேருந்து வசதி பார்த்தீங்கன்னா, நகர பேருந்து பற்றி உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே, நகர பேருந்து இல்லைன்னு சொல்லிட்டு. சென்னைக்கு வர்றதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலை நாட்கள் லீவ் முடிஞ்சு வேலைக்கு வரதோ இல்லை முகூர்த்த நாள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, செஞ்சிலிருந்து சென்னைக்கு வர்றதுக்கு வந்து பேருந்து வசதியே கிடையாது. திருவண்ணாமலையிலேருந்து வர பஸ்ஸு வந்து ஃபுல்லாகிட்டு வந்துடும்.
செஞ்சியில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து நின்றுக்கிட்டே தான் வரணும். இல்லைன்னா இந்த பக்கம் விழுப்புரம் வந்து இப்படி போகணும். ஆமா அங்க ஆமா அப்படி போகணும். அது அங்கிருந்து 40 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். அதுல இதுக்கு முன்னாடி அதாவது இந்த திமுக அதிமுக பண்ற அந்த டெக்னிக்கலான திருட்டு நினைச்சாலே திருட்டு தானே எப்படி யோசிக்கிறாங்கன்னு வடிவேல் சொன்ன மாதிரி ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது இந்த பஸ்ஸில் வந்து ஒன்று அது ஏன் பண்ணாரே, இல்லை கொள்ளடிக்க பண்ணாரா, இல்லை சிக்கனம் பண்ணாரா, இல்லை ஏற்கனவே பஸ்ஸு போக்குவரத்து கழகம் வந்து கடனில் ஓடுதுன்னு காஸ்ட் கட்டிங் பண்ணாரா, எதுக்கு பண்ணாருன்னு தெரியல. இவங்கெல்லாம் பஸ்ஸில் போனால் தான் அந்த கொடுமையை உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். அமைச்சருங்களாம் மாதத்துக்கு ஒரு தடவை உறுதியாக பஸ்ஸில் தான் போகணும்னு சட்டம் ஏற்றணும்னு நினைக்கிறேன். பஸ்ஸோடைய அகலத்தை குறைச்சிட்டாங்க. ஓ இப்போ பழைய பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 சீட் இருக்கும், இந்த பக்கம் 2 சீட் இருக்கும். நடுவில் வந்து நல்லா நடந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும். மக்கள் வந்து கீழே கூட உட்காருப்பாங்க. கூட்டமாக இருக்கும்போது நிற்க முடியல வயசுலாம் உட்காருவாங்க. இப்போ இந்த எடப்பாடி இருக்கும்போது ஒரு பஸ் விட்டாரு பாருங்க, அதனுடைய அகலத்தில் வந்து ஒரு 1/2 அடிக்கு குறைச்சிட்டாரு. அது என்ன ஆச்சு, இப்போ நம்ம 2 பேர் இப்போ உட்காரணும் வச்சுங்களேன், நம்ம 2 பேர் சைஸுக்கே அந்த சீட்ல 2 பேர் சீட்ல உட்காரும்போது கஷ்டப்பட்டு தான் உட்காரணும். இப்போ நம்மளை விட கொஞ்சம் பருமனா இருந்தா கூட அந்த சீட்ல 2 பேர் உட்காரவே முடியாது. சேலத்துல இருந்து அந்த பஸ் சென்னைக்கு வருது, செஞ்சில இருந்து வருது, ஓகே, சேலத்துல இருந்து வருது. எப்படி 2 பேர் வந்து இரவு முழுக்க அதில் பயணம் பண்ணிட்டு வர முடியும்? அவங்களுடைய உடம்பு வலி என்ன ஆகும்? எப்படி உட்கார முடியும்? நடுவுல நிக்க முடியாது. கண்டக்டர் அது நடுவில் நடந்து போகணும். அப்ப உங்களுக்கு மக்கள் வலினா என்னன்னே தெரியல. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. ஒரு குடிநீர் கொடுக்குறேன்னா கரெக்டாக போய் சேர்ந்ததா பார்க்கறது இல்லை. ஏரியில வந்து என்ன பண்றாங்க, ஏரி ஆக்கிரமிச்சு பயிர் வச்சிருக்காங்க. அப்போ வந்து அந்த அந்த பயிர் வைக்கிறவங்க என்னன்னா, தண்ணி இல்லாத நேரத்தில் பயிர் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால யாருக்கும் நஷ்டம். தண்ணி இருக்கும்போது தண்ணியை திறந்து விட்டுட்டு வீணா வெளியில ஏற்றி விட்டுட்டு பயிர் வைக்கிறாங்க. அதையும் இவங்க கண்டுக்கிறது கிடையாது. இங்க வந்து வீட்டுல குடியிருந்ததுக்கு அடிச்சு விரட்டுற அரசாங்கம் அங்க அதை யாரும் செய்யறது இல்லை. ஆமா, அப்போ அது வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கலும், நந்தன் கால்வாய் திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை பேசிட்டு இப்போ வரைக்கும் அதை வந்து நடைமுறைப்படுத்தலை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து இப்போ அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த பேருந்து, ஏன்னா மக்களுக்கு வந்து உழைக்கிற மக்கள் ஒரு நிம்மதியாக சொகுசாக பயணம் கூட செய்ய முடியலன்றதை நினைக்கும் போது நின்றுக்கிட்டே போறாங்க, நின்றுட்டே வராங்க. செஞ்சில இருக்கிறவங்கலாம் பாவம் பண்ண மாதிரி அவ்வளவு பேர் நின்றுட்டு வராங்க தெரியுது. அப்ப அவங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் இந்த நகரத்துக்கும் நடுவுல இருக்கு. திருவண்ணாமலைக்கும் இந்த பக்கம் விழுப்புரம், இந்த பக்கம் திருக்கோயிலூர், இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிறதுனால பிரச்சனை தான். அப்ப வந்து அதுவும் பொங்கல் டைம்லாம் இப்ப மக்கள் பைக்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க சென்னைக்கு. உள்ளூர்ல தான் வந்து பைக் ஷேர் ஆட்டோன்னு போற மாதிரி சென்னைக்கும் ஷேர் ஆட்டோல பைக்ல தான் இப்ப ஃபெஸ்டிவல் டைம்லாம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டிய இடத்துல தான் வந்து நாம் தமிழ் கட்சி சுகாதாரம், போக்குவரத்து, இருப்பிட வசதி, தண்ணீர் வசதி இதெல்லாமே அடிப்படை வசதிகள். இது எதுவுமே இல்லையா? அதான் சொல்றேன். இது ஏன் அவர் வந்து நடந்து கூட போக தேவையில்ல, இல்ல பஸ்ல போக தேவையில்ல, அவருடைய சொகுசான கார் வச்சிருக்காரு பாத்தீங்களா, மஸ்தானு. அந்த கார்லயே அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் வந்து ஒரு நாள் சுத்தி வந்தாருன்னா, தெருவில் சுத்தி வந்தாருன்னா அவர் கண்ணில் இது படம். அதே மாதிரி ஒரு கிராமம் இருக்குன்னா ஒரு சமூகம் வாழ்ற தெரு ஒரு மாதிரி இருக்கும், ஆதித்தமிழர் வாழ்ற தெரு ஒரு மாதிரி இருக்கும். நீங்க நடந்து போனாலே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இன்னமும் இது தொடருதா? அதுதான் சொல்றேன். அது இப்ப அந்த மக்கள் வந்து ஆதித்தமிழர் மக்கள் வந்து வெளியூருக்கு போயிட்டு, இல்ல பெங்களூரோ சென்னையோ அந்த மாதிரி நகரங்களுக்கு போயிட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு அவங்க சொந்த உழைப்புல ஒரு மாடி வீடோ நல்லா கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க இருக்கிற தெரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது வெளி உலகத்துக்கு போனதால அவங்களுக்கு பொருளாதாரம் வந்து அந்த மாதிரி இருக்காங்களே தவிர இங்கேயும் மாடிட்டு இருக்கோம். ஆனா தெருவுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இதை சரி பண்றதுக்கு கூட அவங்களுக்கு தெரு ரோடு போடுறதுக்கு அரசாங்கம் தானே, அந்த ஊர் மக்களே போட்டுக்கல, அரசாங்கம் தானே போடுறாங்க. ஆனா இதுல ஏன் டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த சாக்கடை தண்ணி ஓடுறது கூட இந்த தெருவில் ஒரு மாதிரி இருக்கும், அந்த தெருவில் இருக்கும். நீங்க எல்லா கிராமத்துக்கும் போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு நேரம் 2026 தான் இருக்குமா அப்படின்றது அதுதான் எனக்கு மனசு பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல வரேன். நீங்க உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்க வேணா கேமரா எடுத்துட்டு கிராமத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நடந்து வரும்போது நீங்களே கேட்பீங்க, என்ன சார் இங்க இருந்து வேற ஏரியாவான்னு கேட்பீங்க. அது அப்படி கண்ணு முன்னாடி தெரியும் அந்த டிஃபரன்ஸ். உங்க மனசு வந்து சொல்லும் எதுக்கு இப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, எல்லை பிரிச்சு வச்சிருக்க மாதிரி. இல்ல அங்க இருக்க மற்ற கட்சிக்காரங்களோ இல்ல, அதுதான் மக்கள் அப்படியே பழகிட்டாங்க, யாரும் எதுவும் கேட்கறது இல்ல.
அதை கேட்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி வேணும். அதுதான் நாம் தமிழர்னு சொல்லி ஒன்றிணைஞ்சு நம்ம பாடுபடுறோம். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதுதான் சொல்றேன். நீங்க இப்ப என்னென்ன செஞ்சு தொகுதியில செய்ய போறேன்னு கேட்டீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் தான் செய்ய போறோம். ஒட்டுமொத்தமா செய்யறதுக்கு அண்ணன் நிறைய திட்டம் வச்சிருக்காரு. இது அன்றாட வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து தினசரி செய்திருக்கணும். அதெல்லாம் இப்ப அண்ணன் வச்சிருக்கிற கனவு வந்து தமிழர் இனம், தமிழர் உரிமை, தமிழர்களுடைய வரலாற்றுடைய பெருமை இதை நிலைநிறுத்துறது, நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாத்துறது, இதுக்காக ஒரு ஆரிய தத்துவத்து கூட திராவிட ஆரியத்து கூட போராடி இதை நிலைநிறுத்தணும், நம்மளுடைய வரலாற்று பெருமையை நிறுத்தணும், நம்மளுடைய மொழி பெருமை, நம்மளுடைய இனப்பெருமை எல்லாம் வந்து அழிக்காம அதை பாதுகாக்கிறதுக்கு அண்ணா நம்ம மொழியை பாதுகாக்கணும், நம்ம அறிவியல் மொழியை நம்ம வளரணும், இதை நோக்கி அண்ணன் செயல்பட்டு இருக்காரு. ஆனா இங்க அடிப்படையில் என்ன பிரச்சனைனா, குடிக்க நீரு, சோறு இதுவே பிரச்சனையா வச்சிருக்காங்க. முதல்ல இதை தீர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்க போக. ஆமா, இதை நாங்க தீர்ப்போம், அண்ணா அதை தீர்ப்பாரு. சரி, இதுதான் வந்து இறுதியாக செஞ்சி, விழுப்புரம் இந்த பகுதிகளில் குறிப்பாக இந்த வட மாவட்டத்துல வந்து கணிசமான ஒரு சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்கு. அந்த வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுக்குன்னு அந்த சமூகத்தை சார்ந்த கட்சிகளும் ஒரு கூட்டணியில இருக்கு. ஆனா புதிதாக தோன்றியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், விஜயோடைய கட்சி வந்து அதை எல்லாத்தையும் கவருவதற்காக சில வேலைகள்லாம் செய்துட்டு இருக்கிறதா கூட தகவல் வருது. கடுமையான போட்டி, குறிப்பாக வட தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, இவர் ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவக்கூடிய சூழல்ல உங்களுடைய இந்த அந்த ஸ்பேஸ் நீங்க எப்படி அதை நிரப்ப போறீங்க, அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல தாவேகா எதுக்கு உள்ள ஆட் பண்ணீங்கன்னு தெரியல. இல்ல அவங்களுக்கு இப்ப விக்கிரவாண்டியில முதல் மாநாடு நடத்தினாங்க, பெரிய கூட்டத்தை கூட்டினாங்க. அப்படி அந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுச்சுன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இல்ல வாக்கு இருந்தா தானே வாக்குகளா மாறும். வாக்கே இருக்கான்னு தெரியல, அப்புறம் எப்படி வாக்குகளா மாறும்? திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் 4 முனை போட்டி மாதிரி சொல்றீங்க. அண்ணன் நமக்கு சொன்னது வந்து தமிழ் தேசியம் பேசுற நம்ம ஒரு பக்கம், தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிற அவங்க ஒரு பக்கம். இதுதான் வந்து சிம்பிள். அப்ப அந்த அடிப்படையில தான் வந்து நம்ம வந்து இந்த தேர்தலை வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். இப்ப விஜய் வந்து ஒரு பொருட்டாவே நீங்க மதிக்கல. விஜய் வந்து ஒரு வரியில சொல்லணும்னா அது ஒரு கார்ட்டூன் சேனலுங்க. சரியா, குழந்தைங்க பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் தாவேகா ஒரு கார்ட்டூன் சேனல். தாவேகாங்கிறது ஒரு கார்ட்டூன் சேனல் தான். நீங்க சொல்றீங்களா இவ்வளோ ரசிகர்கள் வந்தாங்க. ஒரு சினிமா நடிகர் வராரு, யார் வந்தாலும் வருவாங்க, நடிகை வந்தாலும் வருவாங்க, இப்போ நாளைக்கு அஜித் வந்தாலும் வருவாங்க, நகைச்சுவை நடிகராக இருக்கிற இப்போ நம்ம நகைச்சுவை நடிகர் உச்சத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் வருவாங்க. யோகி பாபு, ஏன்னா அவங்களுக்கு திரையில பார்த்துருக்காங்க, நேரில் பார்த்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்காக. ஆமா, இப்போ அதை தாண்டி வந்து அதில் நம்ம யோசிக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாங்கிற கட்சி வந்து 26க்கு அப்புறம் நடைமுறை இருக்குமாங்கிறதே என்னுடைய கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி வந்து இப்படி ஒரு பேட்டர்னில் வந்து ஒரு அரசியல் செயல்படவே முடியாது. எதுக்குமே எந்த மக்களுடைய போராட்டத்துக்கு நான் பங்கேற்றுக்க மாட்டேன், அதுக்கான வழியை நான் ஏற்றுக்க மாட்டேன். கடைசியாக அவர் கொடுத்த பேட்டியில் கூட நான் வந்து வெளியில் வரேன்னு அவர் சொல்லலை. என் சார்பாக எல்லாரும் வீட்டில் இருக்காங்கன்னு அவரே சொல்லிக்கிறாரு தவிர நான் வரேன்னு அவர் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கு அவர் தயாராக இல்லை. அதனால அவரை நம்ம ஒரு அரசியல் கட்சி ஒரு சேனல் கூட வந்து தனியார் நியூஸ் சேனல் வந்து இப்போ தேர்தல் பயன் நடத்திட்டு இருக்காங்க ஒரு நிகழ்ச்சி. அதுலயே அவங்க வந்து பங்கேற்க தயாரா இல்ல, அந்த இடம் காலியா இருக்கு. அது அப்புறம் நீங்க எதுக்கு அரசியல் கட்சி? அப்ப நீங்க எதுக்கு அவர் ஒரு போட்டிய கேள்வி கேட்கறீங்கன்ற 3 முனை வச்சுக்கன்னா. அண்ணன் வந்து சரி நம்ம தம்பி ஏதோ விளையாடிட்டு போறாரு சொல்லி அதான் கார்ட்டூன் சேனல் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. அந்த அடிப்படையில் அவர் அண்ணன் தடவை விட்டுட்டு போயிட்டாரு. நமக்கு பொறுத்தளவு திமுக அதிமுகங்கிறது கோடிகளை கொட்டி வச்சு நம்ம எப்படியாவது விலைக்கு வாங்கலாம். இப்ப இன்னைக்கு கூட முதல்வர் ஒரு 2000 ரூபாய் வைப்பு டெபாசிட் பண்ணிட்டாரு, பணத்தை அள்ளி அள்ளியவர்களுக்கு. இப்ப எடப்பாடி என்ன பிரச்சனைனா, நம்ம ஆட்சியில் இல்லையேன்னு சொல்லிட்டு வந்தா அள்ளி விடுறேன்னு சொல்றாரு. இப்ப இருக்கிறதால இவர் அப்படியே வாரி இறைக்கிறாரு. அது மக்களுக்கு என்னால புரிஞ்சு போச்சு, இவங்க வந்து எதுக்காக நமக்கு வலை விரிக்கிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஆனா அண்ணன் வந்து இந்த நிலையில ₹1 காசு கொடுக்க போறதில்ல, இலவசம் எதுவும் அறிவிக்கப்படுறதில்ல. நம்ம நாம் தமிழர் கட்சி வந்தா நம்ம தன்மானத்தோட இருப்போம். நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி எதுக்குன்னா தமிழர் உரிமையை பாதுகாக்க, தமிழுடைய வரலாற்றை பாதுகாக்கிறது, தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்கு, நம்ம கௌரவமா தலை நிமிர்ந்து தமிழர்ன்ற ஒரு இனம் வந்து இந்த உலகத்துல இருக்கு. அதாவது உலகத்துல இருக்கிற 6 செம்மொழியில நம்ம உயிரோட இருக்கிற மொழி தமிழ் மொழி. அந்த மொழி பேசுற ஒரு இனம் இப்படி அழிந்து விழுந்து போகாதுன்றதை நிரூபிக்கிறதுக்காக நாம் தமிழ் கட்சி இருக்கு. சரிங்களா? அந்த அடிப்படையில இவங்கள வந்து இல்ல, மக்கள் இப்போ 1000 2000 வாங்கி பழகிட்டாங்க, மாதம் பழகிட்டாங்க. அவர்கள்ட்ட போயிட்டு நம்ம மொழியை காக்க வந்தோம், நம்ம
இது பண்பாட்டை காக்க வந்தவங்க என்று சொன்னால் அவர்களுக்கு அது எப்படி புரியும்? எங்களுக்கு அடுத்த மாசம் 1000 ரூபாய் எங்களுக்கு வந்து வரணும். இப்ப நீங்க சொல்லி வராம நிறுத்திட்டீங்கன்னா நாங்க எங்க போறதுன்ற கேள்வியை கேட்டாங்கன்னா என்ன பதில்? அதுதான் சொன்னேன். அந்த அந்த ஒரு அம்மா கேட்டாங்கல்ல எங்ககிட்ட, அவங்க 1000 ரூபாய் கேட்கல. குடிக்க தண்ணியை வாசல்ல கொண்டாந்து விடுங்கன்னு தான் கேட்டாங்க. நாங்க தான் தினசரி வேலைக்கு போறோம், சோம்பேறியாவா இருக்கோம். அந்த குடிக்க தண்ணி கேட்குறாங்க. ஆனா இப்ப குடிக்க சாராயம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, கேட்டா சொல்லுவாங்க எல்லாரும் அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வருமுன் காப்போம்ல இதையும் வந்து இவங்க ஆட் பண்றது கிடையாது. சரி, அவங்க சொல்றபடி குடிக்க அடிக்ட் ஆயிட்டா இருந்தாலும் அதுல குடியிலிருந்து மீட்டு உருவாக்குறதுக்கு, அவங்கள நார்மலா நல்ல மனிதர்களா வாழ வைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கா? கவுன்சிலிங் சென்டர் கூட வைக்கிறதா சொன்னாங்க. சொல்றாங்க, வச்சாங்களா? அங்கங்க இருக்கு. இல்ல, எங்க இருக்குன்னு நானும் தேடி தேடி பாக்குறேங்க. எங்க இருக்குன்னு தெரியலீங்களே. அப்ப தெருவு சாராய கடை வச்சிருக்கீங்க, சரி ஓகே. சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்காக மக்கள் வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க அரசாங்கமே சாராயம் வாங்கி ஊத்தி கொடுக்குறீங்க. அதுல பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கிறதுக்கு முகாம் வச்சிருக்கீங்களா? அதை நீங்க என்ன சொல்றீங்க, அவங்களா குடியை நிறுத்தணுன்றது உங்களுடைய நோக்கமா இருக்கு. முதல்வர் கூட சொல்றாரு, குடி பக்கம் போகாதீங்க, போதை பக்கம் போகாதீங்க. போதை பக்கம் போனவங்களை மீட்கிறதுக்கு என்ன இது வரைக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க? எடுக்கல, ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல. போதை மறுவாழ்வு மையம் அந்த நகரங்கள்ல பேர் மட்டும் அப்பப்ப இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லும் போது காதுல விழுதுன்னு நினைக்கிறேன். எங்க இருக்குன்னே தெரியல. இப்ப நான் செஞ்சில இருக்கேன்னா எங்க போதை மறுவாழ்வு மையம் இருக்கு? ஏன் அதை ஒழிச்சு வச்சிருக்கீங்க? சாராய கடையை நல்லா தெரு போர்டு நல்லா பெருசா வச்சிருக்கீங்க, இதை ஏன் ஒழிச்சு வச்சிருக்கீங்க? இது விழிப்புணர்வு எத்தனை நடிகர்களை கூட்டு வந்து விழிப்புணர்வு கொடுத்தீங்க? இப்ப இந்த இடத்துல மறுவாழ்வு மையம் இருக்கு, குறைஞ்சபட்சம் அவங்க மனைவிமாருக்கோ அவங்க பிள்ளைங்களுக்கோ தெரிஞ்சுனா அப்பாவை கூட்டு போயிட்டு காப்பாற்றணும்னு நினைப்பாங்கல்ல, உறுதியா நினைப்பாங்க. ஆமா, இதை நீங்க சொன்னது ஒரு சரியான பாயிண்ட். ஒரு நடிகர்கள் அம்பாசிடரா வச்சு நீங்க அதை பிரபலப்படுத்தி இருக்கலாம் எங்க இருக்குன்னு. ஏன்னா இவங்களுக்கு வந்து தொலைநோக்கு திட்டமும் இல்லை, வருமுன் காப்போம் திட்டமும் கிடையாது. அன்னன்னைக்கு என்னவோ அதான். இப்ப ஒரு கஞ்சா போதைக்கு அடிக்ட் ஆகி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வெறும் சாராய போதை மட்டும் தான் இருந்தது. இப்ப சாராய போதைங்கிறது நார்மலைஸ் ஆயிடுச்சு. கஞ்சான்றதெல்லாம் கேட்டாலே ஐயோ அப்படி ஒரு பொருளா. இப்ப வந்து கஞ்சா மெத்தப்பட்டவனு என்னென்னவோ சொல்றாங்க. அதெல்லாம் எங்க எப்படி டிரான்சாக்ஷன் ஆகுது, எப்படி விற்கிறா, யார் கொண்டு வரான்னு நமக்கு தெரியல. ஆனா எல்லாருக்கிட்டையும் நார்மலைஸ் ஆகி எல்லாரும் பரவலாயிடுச்சு, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக்ல கத்தி வச்சு யாரையாவது வெட்டும் போது, அடித்தடி நடக்கும்போது நியூஸ் வந்து வைரல் ஆகுது. அப்ப நம்ம திருத்தணியில கூட பார்த்தோம், அப்பாவி ஒரு இளைஞனை வந்து கண்ணு முன்னாடி வெட்டி கொன்றத. இப்ப வெட்டினவன் சின்ன பையன், செத்தவனும் ஒரு அப்பாவி. இதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியது யாரு? ஆனா எல்லாரும் வந்து அந்த வெட்டின இளைஞர் மேல கோவப்படுறாங்க. சரி, கோவம் நியாயம்தான். அந்த நிலைமைக்கு உருவாக்குனது யாரு? சமுதாயம் தானே. அப்ப ஒரு அரசாங்கம், இவ்வளவு பெரிய அரசாங்கம் இருக்கு, ஒரு கஞ்சா போதைப் பொருளால, சரி சாராயமாவது பரவாயில்ல, ஒரு மதியை இழந்து சுயநினைவை இழந்து நாம் என்ன செய்யறோன்னே தெரியாம இப்படி ஒரு சமுதாயம் சீர்கெட்டு போகுது. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த அடிக்ட் ஆனவங்களாம் பாதிக்கப்பட்ட மக்கள் தான். அந்த சீரழிஞ்சு போன இளைஞர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள வந்து மறுவாழ்வு கொடுக்குற ஒரு வேலையை, இப்ப கிரிமினல் குற்றம் பண்ணவங்களே வந்து அவங்கள வந்து சரிப்படுத்தி அவங்கள மறுபடியும் நல்ல மனிதர்கள் வாழ வைக்கணும் தான் நம்ம சட்டம் சொல்லுது. ஸோ அந்த அடிப்படையில இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இளைஞர்களை நீங்க வந்து புள்ளி விவரத்தோட கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு தனி நீங்க ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் கூட கட்டி அவங்கள மற்ற மக்கள் போற நலமா வாழ வைக்கிற ஒரு நிலையை உருவாக்கி இந்த சமுதாயத்தை பாதுகாப்பான சூழலை உருவாக்கலாம்ல. ஏன்னா 8 கோடி மக்கள்ல என்னைக்கோ ஒருத்தர் தான் கொலையில சாவறாங்கன்றதால கடந்து போற மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஒரு எழுச்சியா புரட்சியா வந்து பெரிய பெருந்திரள் போராட்டமா ஜல்லிக்கட்டு மாதிரி நடந்தாதான் இந்த அரசாங்கம் கண் விழித்து பார்க்குமே தவிர, இல்ல அது வரைக்கும்னா வருஷத்துக்கு ஒரு 10 கொலை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரோட்ல. அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் வந்து ஃப்ளைட்லயும் கார்லயும் பாதுகாப்பா போயிடுவாரு. நம்ம தான் ரோட்ல போறவங்க. நாளைக்கு அந்த ட்ரெயின்ல நான் அந்த இடத்துல போயிருந்தா என்ன இருக்கும், இல்ல எங்க வீட்டுல யாராவது போயிருந்தா என்ன இருக்கும், அந்த ஒருத்தன் தான் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு. ஒட்டுமொத்த விஷயமா பார்க்கும்போது யாரோ ஒருத்தன் அந்த பையன், அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தானே பாதுகாப்பு. இப்ப அந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆகும்? அப்ப அந்த மாதிரி யோசிக்க திராணியற்ற அரசு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நடக்குது. பட் நம்ம நாம் தமிழர் அரசு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வருமுன் காப்போம்ன்ற திட்டத்தை அடிப்படையில தொலைநோக்கு திட்டத்தோட செயல்படுத்தி முதன்மையான மாநிலமா கொண்டு வருங்கிறதா நம்மளுடைய இலக்கு. சரிங்க ஐயா. செஞ்சி சட்டமன்ற தொகுதியில மிக சிறப்பாக நீங்கள் களமாடி வெற்றி பெற ராவணா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.